கடந்த 2004 டிசம்பர் அன்னைக்கு வானத்துல ஒரு விண்கல் நமக்கு தெரிஞ்சது. இந்த விண்கல் நம்ம பார்க்கும்போது அதோடைய வழிபாதையை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது இது கண்டிப்பா நம்மளுடைய பூமியில மோதுறதுக்கு 2.7% வாய்ப்பு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த நம்பர் உங்களுக்கு சின்னதா தெரியலாம், ஆனா ஸ்பேஸ் ஃபீல்டுல இது ஒரு ரொம்ப டேஞ்சரான ஒரு நம்பர். அந்த விண்கலுடைய பேரு ஆஃபோபிஸ். இந்த விண்கல் 2029 வாக்குல நம்மளுடைய பூமிக்கு ரொம்ப க்ளோஸா வரப்போகுது. தென் இது பூமியை ரொம்ப பக்கமா அப்ரோச் பண்ற தூரம் தான் நம்மள உண்மையிலேயே மெய்சில் இருக்க வைக்குது. ஏன்னா இது கிட்டத்தட்ட நம்மளுடைய பூமியை சுற்றி இருக்கக்கூடிய சேட்டலைட் இருக்கக்கூடிய தொலைவுக்கு பக்கமா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு விஞ்ஞானிகள் கணிச்சிருக்காங்க. தென் 2036 எக்ஸாக்டா நமக்கு ரொம்ப பக்கமா வரும் அப்படிங்கறத நம்ம கணிச்சிருக்கோம். இந்த வீடியோல நம்ம இதை பத்தி ரொம்ப டீப்பா பார்க்கலாம். இந்த ஆஸ்ட்ராய்டை இப்போ நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போறோம். ஸோ எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். டிசம்பர் மாசம் அரிசோனா பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டெலஸ்கோப் மூலியமா நம்மளுடைய வானத்தை ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தோம். ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு. ஏன்னா அது ஒரு ஆஸ்ட்ராய்ட் சர்ச் ப்ரோக்ராம். அப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன மூவிங் டாட் நம்ம பார்த்தோம். இது ஒரு அன்யூஸ்வல் டாட்னு சொல்லலாம். ஏன்னா இதை டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது அதோடைய ஆர்பிட் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு. அது எர்த்தோட ஆர்பிட் பார்த்த கண்டிப்பா கிராஸ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம கணிச்சோம். அதை கால்குலேட் பண்ண மூமெண்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சைலன்ஸே உருவாயிடுச்சு. ஏன்னா அது கொடுக்குற நம்பர் அந்த மாதிரி. இது நம்மளுடைய பூமி மேல மோதுறதுக்கு 2.7% வாய்ப்பு இருக்கு. இந்த பெர்சன்டேஜ் நீங்க கேட்கறதுக்கு ரொம்ப கம்மியா இருக்கலாம், ஆனா ஸ்பேஸ் ஃபீல்டுல இது ஒரு டேஞ்சரான ஒண்ணு. இந்த விண்கல் பேரு ஆஃபோபிஸ். இதோடைய சைஸ் கிட்டத்தட்ட 340 மீட்டர். இது மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் வெயிட் இருக்கும் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இது ஒருவேளை பூமியில மோதுச்சுன்னா thousands of நியூக்ளியர் பாம்புக்கு ஈக்குவலான இம்பாக்ட் அது கண்டிப்பா வெளிப்படுது. ஆஃபோபிஸ் எர்த்ல ஒருவேளை மோதுச்சுன்னா ஒரு மிகப்பெரிய சிட்டியே ஒட்டுமொத்தமா அழிஞ்சிடும். அட்மாஸ்பியர்ல ஃபயர் ஸ்ட்ரார்ம் உருவாகும். சுனாமியை கூட இதனால ட்ரிகர் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா நாசா சயின்டிஸ்ட் இத பெரிய அளவுல பயமுடுத்துற மாதிரி சொல்லல. ஆனா அவங்களுடைய கணிப்பு இது கண்டிப்பா ஒரு 100 வருஷத்துல நம்மளுடைய பூமியில விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. தட் மீன்ஸ் இதுதான் ஸ்பேஸ்ல கிராவிடேஷனல் கீ ஹோல்னு சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு சின்ன இன்விசிபிள் ரீஜியன் மாதிரி. ஆஸ்ட்ராய்டு அதை கிராஸ் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா பூமியோடைய கிராவிட்டிக்குள்ள விழுகும். அது ஃபியூச்சர்ல பூமியில ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ 2029 ரொம்ப க்ளோஸா வரும் இந்த விண்கல். 2036 எக்ஸாக்டா அது முன்னாடி வந்த க்ளோசஸோட ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிங்கறத அவங்க கணிச்சிருக்காங்க. நம்ம இதை கண்டுபிடிச்ச அந்த டெலஸ்கோப் அந்த டயத்துல டெக்னாலஜிக்கலா ரொம்ப இம்ப்ரூவ் ஆனதுதான். பட் அதை வச்சு நம்ம ரொம்ப டீட்டெயில்டான ஒரு டேட்டாவை கொடுக்க முடியாது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு டெலஸ்கோப் வச்சு அதோடைய பேத்தை இவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டான வேல்யூ கிடைச்சிருக்கு. இது நம்மளுடைய பூமியில கிட்டத்தட்ட 31,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல, அதாவது சேட்டலைட் இருக்கிற ஆர்பிட்டுக்கு ரொம்ப பக்கமா இது வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இது நம்ம வெறும் கண்ணால கூட பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வானத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மின்மினி போச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ரொம்ப மெதுவா நகரக்கூடிய ஒரு நட்சத்திரமா இது உங்க கண்ணுக்கு தெரியும். பட் அது நட்சத்திரம் கிடையாது, அது ஒரு விண்கல். ஆஃபோபிஸோடைய ஆர்பிட் பாத் சிம்பிள் இல்ல, அதோட மூவ்மெண்ட் பியூரா மேத்தமெட்டிக்ஸோட ரொம்ப சமமா இருக்கு. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு டேபிள் மாதிரியான ஒரு யூனிவர்ஸ் இருக்கு. பிளானட்ஸ், மூன்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாமே கண்டினியூஸா நகர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா ஒரு சின்ன கிராவிடேஷனல் புல் கூட ஒரு ஆஸ்ட்ராய்டோடைய பாத்தை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆஃபோபிஸ் அதே தான் நமக்கு ப்ரூவ் பண்ணுது. அதோட ஆர்பிட் எலிப்டிக்கல் ஷேப்ல இருக்கு. சூரியனோட ரவுண்ட் பண்ணிட்டு சம்டைம் பூமியோடைய ஆர்பிட்டை கிராஸ் பண்ணுது. அதோட ஸ்பீட் ஒரு செகண்டுக்கு 31 கிலோமீட்டர். நாசா 2004 ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூஸா அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தாங்க. ரேடார் டேட்டா, ஆப்டிகல் டெலஸ்கோப் உடைய ரீடிங்ஸ், இது எல்லாமே ஆர்பிட்டல் சிமுலேஷன் சாஃப்ட்வேர் மூலமா அதோடைய வழிபாதையை நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ அதோடைய ரிசல்ட் 2029 ஏப்ரல் 13 இந்த விண்கல் பூமியுடைய மேற்பரப்பு, அதாவது நம்ம இப்ப இருக்கக்கூடிய நிலப்பரப்புல இருந்து 31,000 கிலோமீட்டர் உயரத்துல இது கண்டிப்பா பறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. அது ஒரு சேட்டலைட்டோடைய ஹைட் அப்படின்றது நான் சொன்னேன் இல்லையா,
அதை நம்ம எக்ஸாக்டாக சொல்லணும்னா இப்போ நம்மளுடைய மொபைல் சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணுற சேட்டலைட்டுடைய ஹைட்டுக்கு அது கண்டிப்பாக அது இருக்கும். சயின்டிஸ்டோடைய இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன், இது ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுடைய ஹிஸ்ட்ரியில் ஒரு யூனிக்கான ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் இது இம்பேக்ட் பண்ண சான்சஸ் இல்லை, ஆனால் எழுத்துடைய கிராவிட்டி இதை ஃபீல் பண்ண முடியும். அதோட ஷேப், ஸ்பின், மாஸ், கிராவிடேஷன் ஃபீல்ட் எல்லாமே நமக்கு டைரெக்டாக மெஷர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இது. ஸோ அஃபோவிஸில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் மெட்டீரியல்ஸை நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு நேரம். பிகாஸ் அது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப பழமையான ஒரு கல். சோலார் சிஸ்டமுடைய ஃபார்மேஷன் அந்த டைமில் அங்கே என்ன இருக்குன்றதை நம்மளை இப்போ கண்ணு முன்னாடி காட்டும். ஸோ ஒரு சைட் நம்ம சயின்டிஸ்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க, இன்னொரு சைட் நம்ம கண்டினியூஸாக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிராவிடேஷனுடைய கீ ஹோலில் பாஸ் ஆகும். அப்படி இருந்துச்சுன்னா ஈவன் 600 மீட்டர் டீவியேஷன் கூட வரலாம். ஃபியூச்சரில் இம்பேக்ட் சான்சஸ் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுதான் ரிசர்வ் ரிட்டர்ன். ஆஸ்ட்ராய்டு ஒரு ஆர்பிட்டை கம்ப்ளீட் பண்ணி ஸ்பெசிஃபிக் நம்பரில் அது ஒரு ஏர்க்கு அப்புறம் அது மறுபடியும் ஏர்த்தோட ஆர்பிட்க்கு கிராஸ் பண்ணும். அது சம்டைம் ஒரு குறிப்பிட்ட இடமா கூட இருக்கலாம், அல்லது அதே இடமா கூட இருக்கலாம், தென் அதே கால இடைவெளியாக கூட இருக்கலாம். ஸோ 2029 அது மிஸ் பண்ணாலும் ஃபியூச்சரில் 2036, 68 அப்படின்னு ஒரு லிஸ்ட் பாசிபிளாக இருக்குது. ஸோ இந்த அப்ரோச் இயர்ஸ் அப்படின்றது அது ஒவ்வொரு தனித்தனி டிஸ்டன்ஸ் அப்படின்றது கிராவிட்டியோடைய அந்த ட்வீக்கா பேஸ் பண்ணி தான் இருக்கு. 2029 இந்த அப்ரோச்சுக்கு முன்னாடி நாசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி எல்லாமே ஜாயின் பண்ணி ஒரு பிளானை இவங்க ரெடி பண்றாங்க. ரேடார் மிஷன், ஆப்டிக்கல் டெலிஸ்கோப், ஸ்பேஸ் பேஸ்டு ட்ராக்கிங் சேட்டலைட்ஸ், ஈவன் நம்ம இம்பாக்ட் ரிஃப்ளெக்ஷன் சிமுலேஷன் கூட நம்ம ரன் பண்ணுவோம். இஃப் சம்திங் ஏதாச்சும் ஒன்று தப்பா நடந்துச்சுன்னா பிளான் பி என்ன இருக்கு. சினரியோ 1 கைனெட்டிக் இம்பாக்டர். ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆஸ்ட்ராய்ட் சர்ஃபேஸை ஹிட் பண்ணுது, அதோடைய வெலாசிட்டி ஸ்லைட்டா சேஞ்ச் ஆகும். சினரியோ 2 கிராவிட்டி ட்ராக்கர். ஒரு ஹெவி ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆஸ்ட்ராய்ட் பக்கம் ஆர்பிட்ல அது கிராவிடேஷன் புல்ல யூஸ் பண்ணி ஆஸ்ட்ராய்டுடைய அந்த டைரக்ஷனை நம்மளால கொஞ்சம் மாத்துறதுக்கு சான்சஸ் இருக்கு. சினரியோ 2 நியூக்ளியர் ஸ்டாண்ட் ஆஃப். ஒரு கண்ட்ரோல்டு பேஸ்டு டைரக்ட் ஹீட் இல்லது, இது ஒரு ஷாக் வேவ் மாதிரி. இந்த ஷாக் வேவ் யூஸ் பண்ணி அதோடைய பேத்தை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் இந்த கேஸில் அஃபோவியஸ் மிஸ் பண்ணா சான்ஸ் ஆல்ரெடி நம்ம கன்ஃபார்ம் ஆன மாதிரி 2029 அப்புறம் நம்ம அடுத்தடுத்த வருடங்களில் தான் அதை அப்ரோச் பண்ண முடியும். ஸோ சயின்டிஸ்டோடைய நம்பிக்கை, திஸ் இஸ் நாட் அ த்ரெட் எனிமோர், இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது நம்ம அதை லேர்ன் பண்ணுறதுக்கான அடுத்த ஒரு திறவுகோல் மாதிரி. பிகாஸ் இது வெறுமன விண்கல் மட்டும் இல்லை, அது ஒரு பார்ட்டிக்கல், ஒரு ரவுண்டான நம்மளுடைய பாஸ்ட்டை பார்க்கறதுக்கான ஒரு கண்ணாடி. ஸோ 2029 ஏப்ரல் 13 அன்னைக்கு நம்ம கடிச்சிருக்கோம். நம்ம பூமியை இது பாஸ் பண்ணிட்டு போகும், அதாவது கடந்துட்டு போகும். அது பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் கண்டிப்பாக நேரடியாக பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது வெறும் கண்ணால் கூட பார்க்கலாம். ஒரு சின்ன நகரக்கூடிய நட்சத்திரம் மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும். இது ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு. இதுதான் ஆர்பிட் ஆஃப் சார்ஸ், யூனிவர்ஸுடைய டான்ஸ் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் ஆனால் கூட அது ஹிஸ்டரியவே மறுபடியும் நம்ம மாற்றி எழுதுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸ்பேஸ்ல ஒரு டேஞ்சரஸ் விசிட்டர்ஸ் வரும்போது கண்டிப்பா பூமியில இருக்கக்கூடிய எல்லாரும் அமைதியாக இருப்பாங்களா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. டென்ஷன் பீக்ல போகும். அஃபோவிஸோடைய ஆர்பிட் கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் அவங்க thousands ஆஃப் சிமுலேஷன் ரன் பண்ணி பார்ப்பாங்க. அது ஒரு ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் இல்லை, அது ஒரு ப்ராப்ளம்னு சொல்லலாம். அதே மாதிரி அது ஒரு கியூரியாசிட்டியும் கூட. கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய JPL கண்ட்ரோல் ரூம்ல இருக்க சயின்டிஸ்டுக்கு இது ஒரு முக்கியமான வேலை. அதாவது அதோடைய ட்ராஜெக்டரியை அவங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதை நம்ம ட்ராஜெக்டரி டிவியேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை வரக்கூடாது அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க இருக்காங்க. ஏன்னா அதுதான் லைஃப் அல்ல டெத்தோட ஃபேக்டர்னு சொல்லலாம். பிகாஸ் ஈவன் ஒரு சின்ன புஷ், ஒரு சின்ன மாறுதல் ஏற்பட்டுச்சுன்னா இதோடைய பாத் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அது சூரியனுடைய கிராவிட்டி, எழுத்துடைய இன்ஃப்ளூயன்ஸ், இது எல்லாமே ஒன்று சேர்த்துச்சுன்னா அதோடைய வழிபாதையை மாற்றும். நாசாக்கு இந்த அஃபோவிஸோடைய எவ்ரி சென்டிமீட்டர் மூவ்மெண்ட்டும் முக்கியம். ஸோ அவங்க பிளான் பண்ணுவாங்க. இது மிஷன் அப்படின்றதே நம்ம எடுத்துக்கலாம். ரேடார் சிஸ்டம், ஆப்டிக்கல் டெலிஸ்கோப், டீப் ஸ்பேஸ் ட்ராக்கிங் ஸ்டேஷன் அப்படின்றது எல்லாமே 24 மணி நேரமும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். NEOன்னு சொல்லக்கூடிய நியர் எர்த் ஆப்ஜெக்ட் அப்சர்வேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத அவங்க ரன் பண்ணுவாங்க. தென் பிளானட்டரி டிஃபென்ஸ் கோஆர்டினேஷன் ஆஃபீஸ் இங்கே எல்லாமே ஜாயின் பண்ணி இதோடைய எல்லா மூமெண்ட்டையுமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா போர்ட்டோரிக்கோவில் இருக்கக்கூடிய ஆரிசோபா அப்படின்ற ஒரு டெலஸ்கோப், கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய கோல்டு ஸ்டோன் ரேடார், தென் யூரோப்பியன் டெலஸ்கோப்பும் இதில் அடங்கும். ஒவ்வொரு ரேடார் ரெக்காவும் ரிட்டர்ன் ஆகிறத பொறுத்து அதோடைய டீட்டெயிலை நம்ம மேப் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
ஸோ அதோடைய ஷேப், அதோடைய வழிப்பாதை எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அதன் மூலயமா அதோடைய ஸ்பின் ரேட் நமக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது 30 மணி நேரத்துக்கு அது ஒரு சுற்று கம்ப்ளீட் பண்ணிடுது. அதுக்கு மீனிங் அதோடைய ஸ்பீட் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாகிட்டே இருக்குது. ஸோ சர்ஃபேஸோடைய சன்லைட் அது அன்ஈவனாக ரிசீவ் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். அது அன்ஈவன் ஹீட்டில் ஒரு எஃபெக்ட் இருக்குது. அதுக்கு பேர் யார்கோவ் ஸ்கை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அது ஒரு தெர்மல் புஷ். சின்னதாக இருந்தாலும் மில்லியன்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸில் இருந்து ஆர்பிட்டை ஸ்லைட்டாக அது ட்விஸ்ட் ஆகும். சயின்டிஸ்ட் அதை ரொம்ப ரொம்ப துல்லியமாக மெஷர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். 2036 அல்லது 2068 இம்பேக்ட் சான்ஸ் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். 2013 ஒரு நியூ ரேடார் ரீடிங் ஒன்று வந்துச்சு. அதோடைய ரிசல்ட் இம்பேக்ட் சான்ஸ் கம்ப்ளீட்டாக எலிமினேட் ஆச்சு. ஸோ எர்த் வந்து ரொம்ப சேஃபாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் அடுத்த 100 வருஷம் இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆனால் சயின்டிஸ்ட் ஸ்டாப் பண்ணல. FOVS 2029 ரொம்ப க்ளோஸாக வரும். அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அந்த ஆஸ்ட்ராய்டை நம்ம டைரக்டாக பார்க்க முடியும். ஸோ அதனால நாசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, இந்த ஜாக்சான் சொல்லக்கூடிய ஜப்பான் விண்வெளி நிறுவனம் எல்லாமே இந்த 2029க்குள்ள சிங்காக ட்ரை பண்ணுறாங்க. அதாவது OSIRIS REx 2.0 அப்படின்றது அண்ட் FOVS ரெகக்னிஷன் மிஷன் அப்படின்றது ஜாக்ஸாவோடைய டெஸ்டினி ப்ளஸ் அப்படின்றது. ஸோ எல்லாமே இவங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னா இது ஃப்யூச்சரில் இதை இன்னும் ரொம்ப டீப்பாக படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இது ஃப்யூச்சர் தான் நமக்கு பதில் சொல்லும். ஸோ வரக்கூடிய 2029 ஏப்ரல் 13 ஒருவேளை நம்மளுடைய லொக்கேஷனில் நீங்கள் இரவு நேரத்தில் வானத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்ட் இருக்கும். அந்த சைலண்டில் ஒரு சின்ன டாட் ரொம்ப மெதுவாக ஷைன் ஆகும். அது ரொம்ப மெதுவாக மூவ் ஆகும். அதை நீங்கள் பார்த்து மின்மணி பூச்சின்னு நினச்சிட வேணாம். உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்பேஸ் மேப்பிங் ஆப்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு பார்த்தீங்கன்னா அது எக்ஸாக்டாக என்னன்னு நமக்கு தெரிய வரும். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் அந்த விண்கல் நமக்கு எப்படி தெரிய போகுதுன்னு. உங்களுடைய கருத்து ஏதாச்சும் இருந்தால் மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கண்டிப்பாக ஃபியூச்சரில் வரும். ஸோ மறக்காமல் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.